அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சண்டே vlog தான். இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபி சாப்பிடுறதுக்கு எல்லாருக்கும் நம்ம வீட்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க. அதுவும் மெயினா தம்பினா சாப்பிடவே மாட்டாங்க. என்னமா இது செஞ்சிருக்க அப்படின்னாங்க. தஷீஃபாவும் அதேதான், ஏமா இதை போய் செஞ்சிருக்க அப்படின்னாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், பட் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இருந்தாலும் அது ஹெல்தி தானே. வாடா வந்து நல்லா இருந்துச்சுங்க, வடை மாதிரி இருந்துச்சுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துணி வாஷிங் போறதுக்காக கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க, அதை போய் நான் பார்க்க போயிட்டேன். மிஷின்ல துணியை போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். இதுல நம்ம டைமரோ இல்ல வாட்டர் லெவலோ செட் பண்ண அவசியம் இல்லைங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். ஆட் பண்ற ட்ரெஸ்ஸோட குவான்டிட்டியை பொறுத்து வாட்டர் லெவல் அதுவாகவே செட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம லிக்விட் ஊத்திக்கலாம். நான் இங்க ஃபேப் லிக்விட் தான் யூஸ் பண்றேன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்க என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, சோ அதனாலதான் சொல்றேன். ஃபேப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அது வந்து இந்த பாட்டில்ல ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கன்னா வாங்குனீங்கன்னா ஃபேப் கூட வாங்கி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பிரியாணிக்காக ரெடி பண்றோம்ல, கரெக்ட்டா இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து மல்லி எல்லாம் ஆஞ்சி வச்சிருக்காங்க. பிரியாணிக்காக ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க, அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் நம்ம பிரியாணி டேஸ்டா செஞ்சாலும் நம்ம அம்மா செய்யற மாதிரி வராது இல்லங்க. அம்மா கை பக்குவமே வேறதாங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி வச்சு நம்ம செய்ய போறோம் பிரியாணி. இன்னைக்கு அதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். நார்மலா சிக்கன் பிரியாணினாலே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அந்த நாட்டுக்கோழி பிரியாணி சொல்லவே தேவையில்லைங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வைஃப் வந்து பர்ஃபெக்டா நீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, பிரியாணிக்காக எல்லா இன்கிரீடியன்ட்டையும். யாரும் இவ்வளவு நீட்டா பர்ஃபெக்டா பண்ண மாட்டாங்க. அம்மா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி இது எப்படி வாஷ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சிக்கனோட ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம கேர்ட் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணதாங்க நமக்கு வந்து இந்த ஸ்மெல் இருக்காது. இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 லிட்டர் தயிர் எடுத்து நல்லா மிக்சியில பிளெண்ட் பண்ணி இதுல ஊத்திக்கலாம். சில இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி இதை நம்ம ஃபுல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் இன்னைக்கு, அதுக்கு 1/2 லிட்டர் தயிர் கரெக்டா இருக்குங்க. தயிர்னா ஊத்தி மேரினேட் பண்ணி வைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு 1/2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிருக்காங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது ரொம்ப குயிக்காவே குக் ஆயிடுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பிரியாணிக்கு வந்து எல்லா இன்கிரீடியன்ட்டும் கிரேவில தான் ஆட் பண்ணி செய்வோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தனியா எல்லாத்தையும் ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போறோம். அப்படியே ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நீங்க ரொம்ப லேட்டா தாங்க பால் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பால் ரொம்ப திக்கா கிரீமியா இருக்குங்க, பசும் பாலுங்க. அம்மா வீட்டுல தயிர் ஊத்தி வச்சிருந்தாங்கல்ல, சோ அதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. மோர் போட்டு கொடுத்தாங்க. அம்மா மோர் போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பு செய்யறோம்ல, சோ கிச்சன் ஃபுல்லா ஜாமா வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்டா கிளீன் பண்ணிக்கலாம்ல அதை. சோ இன்னைக்கு இப்ப வாங்கினோம்ல, இது நம்ம வெளியிலே வச்சுட்டு காய்ச்சாம வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த பால்னா திரியா தெரிஞ்சு போயிடுங்க. சோ அதை நம்ம காய்ச்சிக்கலாம். எனக்கான ப்ரிப்பரேஷன் இப்ப போயிட்டு இருக்கு. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, முந்திரி, பாதாம், கசகசா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி. உங்களுக்கு இந்த vlog-ஓட ஃபுல் வீடியோ பார்க்கணுமா? அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? மேல இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல